இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்தில் முன்னேற்றம். இரு நாடுகளும் இணைந்து அணு உலைகளை நிறுவ ட்ரம்ப் அரசு ஹோல்டெக் நிறுவனத்திற்கு அனுமதி. டெல்லியில் 27.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். போதையில்லா இந்தியா கட்டமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. அவுரங்கசீப்பின் கல்லறை விவகாரம் தற்போது தேவையே இல்லாதது. RSS அமைப்பின் மூத்த தலைவர் சுரேஷ் பையாஜி கருத்து. தமிழகம் முழுவதும் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல். குறைந்தபட்சம் 5 ரூபாய் தொடங்கி அதிகபட்சம் 75 ரூபாய் வரை கட்டண உயர்வு. தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிருக்கு அடுத்த 3 மாதத்தில் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களோடு புதியவர்களும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல கூட மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தகுதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த மகளிர் உரிமை தொகைகள் விடுவிக்கப்படும் என்பதை. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி SM சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணை. திமுகவிற்கு சவால் விடுகிற யோகிதை இல்லாதவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். தவேக தலைவர் விஜயை கடுமையாக சாடிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. 17 மாதம் ஆகிற திமுகவை கிண்டி பார்க்க என்று சொன்னால் நான் இந்த கூட்டத்தில் சொல்கிறேன், திமுக காரன் தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்து நின்றால் இந்திரஜித் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் அமைக்க வாசிக்கிறோம். யார் யாரையோ பார்த்து சந்தித்து வளர்ந்த கட்சி எங்களுக்கு சவால் விடுகிற யோகிதை இல்லாதவர்கள்லாம் பேசுகிறான். டெல்லி பயணம் தொடர்பான கேள்விகளுக்கு மௌனம் காப்பது ஏன்? அனைத்தும் நன்மைக்கே என முணுமுணுத்த செங்கோட்டையன். டெல்லி போறதா சொல்லிட்டு இருந்தாங்க, டெல்லி போயிட்டு வந்தா சொன்னாங்க. சென்னை போயிட்டு டெல்லி போறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா நீங்க ஏன் மௌனமாவே இருக்கக்கூடிய காரணம்? கரூரில் அரசு அதிகாரியிடம் தகாத வார்த்தைகளால் பேசியதாக அதிமுக நிர்வாகி கைது. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு. உதகை கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமல். வார நாட்களில் உதகைக்கு 6000 வாகனங்களுக்கும் கொடைக்கானலுக்கு 4000 வாகனங்களுக்கும் மட்டும் அனுமதி. இந்திய ரிசர்வ் வங்கியின் 91ஆம் ஆண்டு நிறுவன தினத்தை முன்னிட்டு கொண்டாட்டம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் சென்னை ரிசர்வ் வங்கி கட்டடம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்திற்கே செல்லாமல் பாதி வழியில் இறக்கிவிட்டதால் பயணிகள் வாக்குவாதம். அரசு பேருந்து மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு வந்து பயணிகளை இறக்கிவிட்டு சென்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விவசாய நிலத்தில் கொட்டகை அமைத்து கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கு. முக்கிய குற்றவாளியை பிடிக்கும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட SP ஜெயக்குமார் தகவல். செல்வம் என்பவர் தான் நம்ம முக்கிய குற்றவாளி. அவரை பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவரை பிடித்து விசாரணை செய்யும் தான் இதோட பின்னணியில் என்னென்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போதையில் வாகனங்களை மறித்து இளைஞர்கள் அட்டூழியம்.
மக்கள் நடமாடுவதற்கே அஞ்சும் சூழல் உள்ளதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நடைபெறும் கோவில் திருவிழாவை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஏடிஎஸ்பி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தொட்டியம் நகரில் அணிவகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ள காதர்பாய் உணவகத்தில் வாங்கிய பிரியாணியில் கூலிப் கிடந்ததாக புகார். உணவக ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் வாக்குவாதம். நொய்டாவில் பாதசாரிகள் மீது லம்போகினி சொகுசு காரை மோதிய நபருக்கு ஜாமீன். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பும் முன்னரே ஜாமீன் வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷஹான்பூரில் பாலஸ்தீன கொடியை ஏந்தி முழக்கமிட்ட இளைஞர்கள். ரமலான் தொழுகை முடிந்தவுடன் கொடியேந்தி முழக்கமிட்ட வீடியோ பரவியதால் போலீசார் விசாரணை. ராஜஸ்தானின் கௌரி திரிதியை எனப்படும் கங்கவுர் விழா கொண்டாட்டம். அரசு முறைப்படி குதிரை மற்றும் ஒட்டகங்களுடன் கலாச்சார விழா. ஹமாஸ் வசமுள்ள எஞ்சிய பிணை கைதிகளை மீட்க வலியுறுத்தி இஸ்ரேலியர்கள் போராட்டம். பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் பேரணி சென்று முழக்கம். மியான்மரின் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மண்டலே நகரம். மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படுமோ என்ற அச்சத்தால் சாலையோரத்தில் மக்கள் தஞ்சம். கிரீஸ் நாட்டின் பரோஸ் தீவில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பெருக்கெடுத்த வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி பல இடங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட கார்கள். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள டெஸ்லா விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 கார்கள் எரிந்து சேதம். பயங்கரவாத தாக்குதல் என உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. ரம்ஜான் நாளில் குண்டு துளைக்காத கண்ணாடி வழியாக ரசிகர்களை சந்தித்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான். மும்பையில் தனது இல்லம் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களை சந்தித்து ரம்ஜான் வாழ்த்து கூறிய நடிகர் அமீர் கான். गलत टाइम है बात करते हैं।